ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். லாட்டரி வாங்கும் ரகசியம். இந்த தலைப்பில் நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் லாட்டரியை பற்றின விஷயங்கள் பேசியிருக்கேன். நான் ஏற்கனவே லாட்டரியை பற்றின வீடியோ போட்டதில் மிகப்பெரிய வரவேற்பு உலகம் முழுவதும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே என்னுடைய வீடியோவை பார்த்துருக்காங்க. அதனால் இதை மக்கள் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு நான் திரும்ப இந்த லாட்ரி பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் அடுத்து எப்படி வாங்கிறது அப்படிங்கிற சில ரகசியமான விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் லாட்டரி பற்றின வீடியோ போடுறேன்னா நான் ஒரு ஜோதிடர். ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் தான் என்கிட்ட கேட்க முடியும். நான் லாட்டரியை சேல்ஸ்லாம் பண்ணல, லாட்ரி விற்கலை. ஆனால் சிலர் புரிஞ்சிக்காமல் இது லாட்டரின்னு போட்டிருக்கவும் லாட்ரி எப்போ கிடைக்கும், உங்கள்கிட்ட லாட்ரி வாங்கிக்கலாமான்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னே தெரியல. நம்ம அதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லாட்ரின்னு போட்டிருக்கே அப்படின்னு. லாட்ரின்னு போட்டால் உடனே அதுக்கு ஃபோன் பண்ணி லாட்ரி சீட்டு கேட்குறதா? லாட்ரி சீட்லாம் நான் விற்கல. எனக்கும் லாட்ரி சீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. லாட்ரியை பார்த்தோன்னா ஜோதிட விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அஸ்ட்ராலஜர். நான் ஜாதகம் தான் பார்க்குறேன். அதை முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து நான் லாட்ரியை பார்த்தோன்னா சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு லாட்ரி எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட ஜாதகம் பார்த்தும் கேட்குறாங்க. சில விஷயங்கள் நான் சொல்லியும் தரேன். இப்போ இந்த பதிவில் லாட்ரி எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இதில் இப்போ லாட்ரி வாங்கணுன்னா அந்த மனிதருக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும், மிகப்பெரிய புண்ணியவானாக இருக்கணும். ஜாதகம் வலுவோடு இருக்கிறவங்க தான் அந்த லாட்ரி வாங்கி அதில் பரிசு உழுகுது. அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த வலுவான கிரகங்கள் இருக்கும். அதனால தான் அந்த மனிதர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக ஆகிறாரு. எல்லா மனிதரும் அதிர்ஷ்டசாலியாக வந்துடுறதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டம் இல்லாட்டி கூட சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு எப்போவாவது அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த மாதிரிலாம் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா கமெண்ட்டில் என்ன உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சொன்னால் அதுக்கு பேர் வீடியோ இல்லை. அது யூடியூப்பில் நான் அப்லோடும் பண்ண முடியாது. என் வீடியோ வராது. புரிஞ்சுக்கணும். அதுக்கு 8 நிமிஷமாவது நான் மேலே பேசினா தான் என்னுடைய வீடியோ வரும். இதுவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலேயும் அவசரம். அப்படி என்ன அவசரம்னே தெரில. இப்போ நான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ லாட்ரி வாங்குறவங்களுக்கு எல்லாரும் போய் வாங்குகிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் நான் க்ளூ கொடுக்குறேன். அதை தான் ரகசியம்னு சொல்லியிருக்கேன். என்ன ரகசியம்னா, நான் சொல்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது தான். இப்போ ஒருத்தர் போய் லாட்ரி சீட்டு வாங்குறாரு. அவருக்கு லாட்ரியே உழுகலை. அவர் என்ன செய்யலான்னா, அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அப்போ அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்காங்களோ, இல்லை அண்ணன் தம்பிகளோ, இல்லை அக்கா தங்கச்சிகளோ, மனைவியோ, யாருக்காவது வீட்டில் அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்கள போய் வாங்க சொல்லலாம். அவங்கள கூட்டிகிட்டு போய் கடையில் வாங்கலாம். அவங்கள காசு கொடுத்து வாங்க சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பேஸு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சொத்து வாங்கினா கூட ஒரு சில அண்ணன் தம்பிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொத்து கிடச்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் அவருடைய சொத்துக்களை பார்த்தா நிறைய வளர்ச்சி அடைஞ்சு அவர் வாழ்க்கையில் நல்லா இருப்பார். ஒரு சிலர் அதே சொத்து அதே அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் பெரிய வளர்ச்சிலாம் இருக்காது. அவங்க அந்த இருக்கிற சொத்தையும் விற்றுட்டுலாம் போவாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரே வீட்டில் 2-3 பிள்ளைங்க பிறந்திருக்கும். அந்த 2-3 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி படித்து முன்னேறுறது கிடையாது. அதில் ஏதாவது ஒரு பிள்ளை தான் மிகப்பெரிய அளவுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதே அரசியலில் கூட பார்த்திங்கன்னா
அவங்களுக்கே 4-5 பிள்ளைங்க இருக்கும். அதில் ஒரு பிள்ளை தான் பதவிக்கு வரும், அரசியல்லையும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் சினிமா பாப்புலரான விஷயங்கள் எல்லாத்துல பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். சாதாரண குடும்பத்தில் கூட எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிள்ளை இருந்தால் கூட அந்த 2ல் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஒரு பிள்ளை சரியாக ஒரு படிப்போ இல்லை அதோட வேலை வாய்ப்போ அதே போல் வசதி வாய்ப்புகளோ இருக்காது. இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அடுத்து யாருக்கு அதிர்ஷ்டமான இருக்கோ அதிகம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு குடும்பத்தில் யார் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள வச்சு வாங்கலாம். சரி, குடும்பத்தில் யாருக்குமே அதிர்ஷ்டம் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் குடும்பத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ள எல்லா ஜாதகமும் பார்த்து தான் ஆகணும். ஆமாம், லாட்ரி சீட்டில் எவ்வளோ பணம் வேணாலும் இழப்பாங்க, ஆனால் ஜாதகம் பார்க்குறதுக்கு மட்டும் கணக்கு பார்ப்பாங்க. ஜாதகம் எல்லாருக்கும் பார்க்கணுமா அப்படிம்பாங்க. அதே போல் ஜாதகம் பார்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தனி ஃபீஸ் தான் நான் வாங்குவேன், ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு குடும்பத்துக்கே சொல்லும்பாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் கூட நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். நாங்கள் குடும்பத்தோடு வரோம், எங்களை மொத்தமாக விடுங்க, நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னா விட மாட்டாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் எத்தனை பேர் போய் சாப்பிட்றீங்களோ அத்தனை பேருக்கும் பணம் கொடுக்கணும். நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னா எந்த இதுலையும் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி தான் ஜாதகம் பார்க்குற இடத்துல மட்டும் இந்த மாதிரி பேசுவாங்க. ஜாதகம் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணுன்னா தனித்தனியாக தான் ஃபீஸ் கொடுக்கணும். அதே போல் நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கே ஜாதகம் பார்க்காமலே ஒரு சில குடும்பத்தில் யார் அதிர்ஷ்டக்காரங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, அவங்கள வச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்காமலே லாட்ரி சீட்டு வாங்கலாம். இப்போ குடும்பத்திலேயே யாருக்கும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா நண்பர்களில் வச்சு வாங்கலாம். ஏன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா சிலருக்கு அதிர்ஷ்டகரமான நண்பர்கள்லாம் இருப்பாங்க. குசேலர் இருக்க கிருஷ்ணர் இருந்தார்ல, அதுபோல் குசேலர் ரொம்ப ஏழை, பரம ஏழை. ஆனால் கிருஷ்ணர் அரசாட்சி பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தவர். அந்த மாதிரி அது புராணத்தில் இருந்தாலும் இதிகாசங்களில் அந்த மாதிரி கதைகளில் வந்தாலும் அது நிஜ வாழ்க்கையிலையும் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏழைக்கு பெரிய பணக்கார நண்பர் இருப்பாங்க, அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நண்பர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட கொடுத்து கூட வாங்கி தர சொல்லலாம். அதிர்ஷ்டமான நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கிற விஷயங்கள். இதை நான் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ யார் அதிர்ஷ்டகரமான அதாவது நண்பரோ இல்லை உறவினரோ வீட்டில் இருக்கவங்களோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு நம்பர் எப்படி பார்த்து எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட நம்பர் இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அதை முழுவதும் கூட்டி அதில் கூட்டுத்தொகை என்ன வருதோ அந்த நம்பர் கூட்டுத்தொகை வர மாதிரி நீங்கள் லாட்ரி சீட்டு கூட வாங்கலாம். இது நான் கொடுக்குற ஒரு க்ளூ தான், உடனே இதில் தான் விழுந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா லாட்ரி சீட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும், அது கோடிக்கணக்கான மக்கள் வாங்கிறது. அதில் கோடிக்கணக்கான மக்களில் மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவன், மிகப்பெரிய தர்மவானாக இருக்கவன், நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், அவங்களுக்கு தான் அந்த லாட்ரி சீட்டு விழுகுது. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ கெட்ட மனுஷனுக்கெல்லாம் லாட்ரி சீட்டு விழுந்திருக்கேன்னு. அப்படிலாம் கணக்கு தப்பாகவே வராது, கடவுளோட கணக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அந்த மனிதருக்குள்ளேயும் பல புண்ணிய காரியங்கள் இருக்கும். நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியத்தை அழிக்க முடியாது, அதுக்கு தான் இந்த பிறவியில் கஷ்டங்கிறத அனுபவிச்சுட்ருப்போம். இந்த பிறவியில் நல்ல விஷயங்களை செய்யலாமே, அப்போ புண்ணிய பலம் ஏறுமே. போன ஜென்மத்தில் உள்ளதை செய்ய முடியாது, அதை அழிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறோன்னா இந்த பிறவியில் நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கலாம், பல புண்ணிய காரியங்களை செய்யலாம். சில பேர் 100 ரூபாவோ 10 ரூபாயோ ஒருத்தர் கொடுத்தாலே அதை 1000 பேர்கிட்ட போய் சொல்லி காட்டிடுவாங்க. அதுக்கு பேர்லாம் தர்மம் கிடையாது. நீங்கள் செய்கிறது
திரும்ப வாங்க முடியாத ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அதே போல் அவருக்கு செஞ்சேங்கிற விஷயத்தை யாரையும் சொல்லவும் கூடாது. இதுதான் தர்மத்தில் உள்ள ஒரு சீக்ரெட்டான விஷயம், ரகசியமான விஷயம். லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு எல்லாருக்கும் லாட்ரி விழுந்துட்டா என்னுடைய கஷ்டம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. நிச்சயம் எல்லாருக்குமே கஷ்டம் குறையணும் தான். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறத நானும் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவங்களோ இல்லை உலகத்தில் என் முகம் தெரியாதவங்க, அவங்க முகம் தெரியாதவங்க எனக்கு எதிரிங்கிறது கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் சில க்ளூ கொடுக்குறேன். இதுவரையும் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி எந்த அதிர்ஷ்டக்கார மனிதர் இருக்காங்க, வீட்டிலேயே குடும்பத்துலேயே இருக்காங்களா, இல்லை வெளியில் இருக்காங்களா, நண்பர்களாக இருக்காங்களா, அவங்கள வச்சு அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். நண்பர்களாக இருக்காங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்தால் அவங்கள கூட்டி போய் வாங்கலாம். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் யோகமாக இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் பெண்கள்லாம் யோகமாக இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் ஆண்கள் நல்லா இருக்காங்களா பெண்கள் நல்லா இருக்காங்களோ, அந்த யார் யோகமாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம சில நல்ல விஷயங்களை செய்யலாம். ஏன்னா இது காலங்காலமாக செய்கிறதான். நம்ம பாரம்பரியத்தில் சம்பிரதாயத்தில் இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. அவங்கவுங்க தன்னுடைய தான் நல்லா வரணும் அப்படின்னு தோற்று போகிறவங்களே போய் செஞ்சிட்றாங்க. ஆனால் ஜெயிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்து செய்யும்போது நிச்சயம் ஒரு சின்ன வெற்றியாவது கிடைக்கும். வெற்றியே பார்க்காதவங்க சில சக்ஸஸான விஷயத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இனம் சேர்றது தான். இனத்தோட நல்ல இனத்தோடு சேர்ந்ததுன்னா அது நல்லா இருக்கும், கெட்ட இனத்தோடு சேர்ந்தால் அது கெட்டு போயிடும். அதுபோல் நல்ல மனிதர்களை, அதிர்ஷ்டமான மனிதர்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக லாட்ரி சீட்டு வாங்கிறது, அவங்க டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரி வாங்கிறது, இல்லை வீட்டிலையே இந்த லாட்ரி வாங்குகிற நபரே அதிர்ஷ்டகரமான நபராக இருந்தால் அவருடைய இதுக்கே வாங்கலாம். இப்போ நான் லாட்ரி சீட்டை பற்றி சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம பண்ணலான்னு நினைக்கலாம். அந்த மாதிரி நினைப்பும் வரும். ஆனாலும் ஜாதகங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 2 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் நிச்சயமாக அதிர்ஷ்டகரமானவராக இருப்பார். இப்போ ஜாதகத்தை பார்க்காமலே சில பேருக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்காமலே சில மனிதர்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலியமாக லாட்ரி சீட்டு வாங்கினா நிச்சயமாக ஒழுகும். இந்த லாட்ரி சீட்டு விஷயங்களில் பெரும் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு ஒழுகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இதில் சில முயற்சிகள் செய்யும்போது ஏதாவது ஒரு பரிசாவது, சின்ன சின்ன பரிசுகளாவது இதில் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டமான மனிதர்கள் சில பேருக்கு அது எப்போவுமே தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுடைய யோகம் வேலை செய்யும். அந்த பூவோட சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர் அதிர்ஷ்டக்காரங்களோடு சேர்ந்து அவங்களும் அதிர்ஷ்டத்தை பெறணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.